வணக்கம் இன்வெஸ்டர்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் பாதை. பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை சரியான இடத்துல வளர்க்கறது தான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழ்க்கைய மாத்த போற ஒரு குட்டி கதை மற்றும் 3 ரகசிய பழக்கங்கள். உலகத்துல 90% மக்கள் ஏன் கடைசி வரைக்கும் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க, மூச்சு வாங்க ஓடுறாங்க. ஆனா வெறும் 10% மக்கள் மட்டும் எப்படி குறுகிய காலத்துல பினான்சியல் ஃப்ரீடம் அடைறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது பெரிய ரகசியம் இல்ல, ஒரு சின்ன பழக்கம் தான். நம்ம கதையோட நாயகர்கள் ராமு மற்றும் சோமு 2 பேருமே ஒரே கம்பெனில வேலைக்கு சேர்றாங்க. ராமுவோட பாலிசி வாழ்க்கை வாழ்வதற்கே. மாசம் பிறந்தா புது ட்ரெஸ், வீக்கெண்ட் ஆனா பார்ட்டி, லேட்டஸ்ட் கேட்ஜெட்ஸ்னு சம்பளத்தை அப்படியே கரைப்பார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்ங்கிறது ஒரு விஷயமே இல்ல. ஆனா சோமு வேற மாதிரி சிந்திச்சார். அவர் ஒரு நாளைக்கு வெறும் 100 ரூபாயை மட்டும் தனியா எடுத்து வைக்க ஆரம்பிச்சார். நண்பர்கள் அவரை பார்த்து ஏன் மச்சான் இப்படி கஞ்சத்தனமா இருக்கேன்னு கேட்டப்போ அவர் சொன்ன ஒரே பதில், நான் இப்போ கஷ்டப்படல, என் எதிர்காலத்தை சந்தோஷமாக்க ஒரு அடித்தளம் போடுறேன். அந்த 1% மாற்றம் தான் அவரோட வாழ்க்கையே புரட்டி போட போகுதுன்னு அப்போ யாருக்கும் தெரியல. சோமு அந்த பணத்தை சும்மா பீரோவுல பூட்டி வைக்கல. ஏன்னா சேமிப்பு மட்டும் உங்களை கோடீஸ்வரன் ஆக்காது, முதலீடு தான் ஆக்கும்னு அவருக்கு தெரியும். அவர் அந்த 100 ரூபாய பங்கு சந்தையில ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட்ல விதைச்சார். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன, அதுல எப்படி ரிஸ்க் இல்லாம இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெளிவா தெரியணுமா? மறக்காம கமெண்ட்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்னு டைப் பண்ணுங்க. அதிக கமெண்ட்ஸ் வந்தா அத பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன். சரி, கதைக்கு வருவோம். ஆரம்பத்துல ராமு புது கார் வாங்கி கெத்தா சுத்தும் போது சோமுவோட முதலீடு ரொம்ப சின்னதா தெரிஞ்சது. ஆனா சோமு எதை பத்தியும் கவலைப்படல. பணக்காரன் ஆகணும்னா நீங்க அதிகமா சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல, பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும். இதுதான் சோமுவோட தாரக மந்திரம். 20 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ மேஜிக் ஆரம்பிக்குது. ராமுவோட பழைய கார் துருப்பிடிச்சு நிக்குது. கையில சேமிப்பும் இல்ல, இன்னும் கடனை கட்ட ஓடிக்கிட்டே இருக்கார். ஆனா சோமுவோட அந்த தினசரி 100 ரூபாய் முதலீடு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆலமரமா வளர்ந்து நிக்குது. இதுக்கு பேரு தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். நீங்க தூங்கும் போதும் உங்க பணம் உங்களுக்காக உழைச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ரோனால்ட் ரீட் எப்படி ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளியா இருந்து 65 கோடி சேர்த்தாரோ அதே டெக்னிக்கை தான் சோமுவும் பயன்படுத்தினார். ரோனால்ட் ரீட் வீடியோ பார்க்கலன்னா மேல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க. வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடும், சோமு பண்ணது சரி, ஆனா என்னால எப்படி தினமும் 100 ரூபாயை மிச்சம் பண்ண முடியும்? எனக்கே ஏகப்பட்ட செலவு இருக்கே. அதாவது செல்வம் சேர்க்கிறது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்ல வளர்க்க நீங்க தினமும் கடைபிடிக்க வேண்டிய 3 முக்கியமான மைக்ரோ ஹாபிட்ஸ் இதோ. ஒரு பொருளை பார்த்த உடனே யோசிக்காம வாங்குறது. ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல எதையாவது பார்த்தா உடனே பை நவ் கொடுக்காதீங்க. அதை ஆட் டு கார்ட் பண்ணிட்டு ஒரு 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த நாள் காலையிலயும் அது உங்களுக்கு கண்டிப்பா தேவைன்னு தோணுனா மட்டும் வாங்குங்க. இது உங்களுக்கே தெரியாம மாசம் சில ஆயிரங்களை மிச்சப்படுத்தும். தினமும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு பண்ண செலவை சும்மா ஒரு நிமிஷம் பாருங்க. அதுல அனாவசியமா செலவு பண்ண ஒரு 100 ரூபாயை கண்டுபிடிச்சு அதை ஒரு தனி பேங்க் அக்கவுண்ட்ல இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட்ல மாத்திடுங்க. ஒரு மாசம் கழிச்சு அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் பாருங்க. அதுதான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். தினமும் வெறும் 5 நிமிஷம் ஒரு முதலீடு சார்ந்த புத்தகத்தையோ இல்ல நம்ம இன்வெஸ்ட் பாதை வீடியோவையோ பாருங்க. அறிவு வளர வளர உங்க பணமும் வளரும். இந்த 3 பழக்கத்தையும் இன்னைக்கே ஆரம்பிங்க. இது சின்ன மாற்றமா தெரியலாம், ஆனா இதோட முடிவு சோமுவோட வாழ்க்கை மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். நினைவில் வைங்க, விதைக்காத விதை முளைக்காது, முதலீடு செய்யாத பணம் வளராது. உங்க பணத்தை சரியான இடத்துல விதையுங்கள், அது உங்களுக்காக மரமா வளர்ந்து நிற்கட்டும். இது இன்வெஸ்ட் பாதை. இணைந்திருங்கள். நன்றி.